வந்து நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு ஜோடி பத்தி சொல்ல போறேன். கல்யாணம் ஆயிட்டு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைன்ல எல்லாம் வந்துட்டாங்க ஆக்சுவலா. சோ அவங்கள பத்தி சொல்ல போறேன். அமலா பால், ஏஎல் விஜய். அடா அவங்க இல்லப்பா, இவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் ஆன ஜோடிகள். ஸ்னேகா பிரசன்னா. நீ ரொம்ப யோசிக்காத. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நிறைய கேள்வி. ஆனா நீ வார வாரம் என்ன எப்படி குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கேட்ப. அதனால இந்த வாரம் நான் உனக்கு கேள்வி கேட்டேன். என்னடா வாரம் வாரம் இந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டோம், இன்னைக்கு நம்மள போட்டு வறுத்தெடுக்குதே. அதேதான். எனக்கு அடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்ல நானு. சோ வந்து ஸ்னேகா பிரசன்னா பத்தி தான் சொல்ல போறேன். ஸ்னேகா வந்து லாஸ்டா வந்து உன் சமையல் அறையில் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் பிரசன்னாவும் ரீசெண்டா படங்கள்ல நடிச்சாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகல இல்லையா. சோ அதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு டாக் கூட வந்தது. ஸ்னேகா வந்து உங்க ஹஸ்பண்ட நடிக்க வச்சு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்தது. தெரியாதா? அந்த மாதிரி டாக் வந்து அண்ட் ஷூட்டிங்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 நாள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துட்டு அவங்க அப்படி திக்குன்னு ஆகி உட்காந்துட்டாங்களாம். சோ அந்த படத்துக்கு அப்படியே பட்ஜெட் எகிர்தான். 2 நாளைக்கு இவ்ளோ பட்ஜெட் போச்சுனாக்கா இந்த படத்தை முழுசா வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு 2 நாள் ஷூட் தான் நடந்ததா. அந்த படத்தை இப்போதைக்கு டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்னேகா பிரசன்னாக்குமே தெரியல அவங்க வந்து 3rd ஷூட் ஸ்கெடியூல் வந்து எப்போ போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சோ அவ்ளோ பட்ஜெட் இருக்குதான் இந்த படம். ப்ரொடக்ஷன் பண்றது மட்டும் தான், அவங்க டைரக்ட் பண்றது வேற ஆள். அந்த மாதிரி. ஆமா, ப்ரொடக்ஷன் மட்டும் தான். இப்ப பார்த்தா தனுஷ் பண்றாரு, ஆர்யா கூட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏஆர் முருகதாஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு, விஷால் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவங்க எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் லைன்ல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஸ்னேகாவும் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க வந்து 2 நாள் ட்ரை பண்ணவங்க யார்ட்டையாவது ஒரு ஐடியா கேட்டாவது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா அவங்க இப்பதான் மேபி உணர்வாங்க இல்லையா. ப்ரொடக்ஷன்ல இவ்ளோ கஷ்டம் இருக்கு, ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது, எல்லாருமே பண்றாங்க. சோ இவ்ளோ அதுல கஷ்டம் இருக்கு. இப்பதான் வந்து கேட்டு இறங்கி இருந்தாங்க அப்படினா இந்த அளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அவசியம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து சஜஷன் கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையா வெல் விஷஸ் கிட்ட. பட் எனிவேஸ் அவங்க வந்து இப்போதைக்கு டிராப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா அவங்க ஸ்னேகா என்னப்பா ஷீ இஸ் a daring woman இல்லையா. சோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த படத்தை வந்து அந்த படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஷூட் முடிச்சு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். சோ ஆல் தி பெஸ்ட் சொல்லி